அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடந்த செவ்வாய்க்கிழமை அறிவிச்சிருக்கிற அந்த நாட்டுடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு உலக நாடுகள் மத்தியில் மிக முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறியிருக்கு. இந்த அறிவிப்பு உலக நாடுகள் மத்தியில் அதனுடைய பாதுகாப்பின் மீதான என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உலகின் வல்லரசு நாடுகள், அதுவும் குறிப்பாக இந்த ஆயுத போட்டியில் முன்னிலை வகிக்கக்கூடிய நாடுகள்னு பார்த்தோம்னா முதல் 3 இடத்தை பிடிக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்கா, சீனா மற்றும் ரஷ்யா. இந்த 3 நாடுகளுக்கிடையே தான் ஆயுதங்கள் விஷயத்துலையும் சரி, விண்வெளி ஆய்வு எல்லா விஷயத்துலையும் ஒரு கடுமையான போட்டி நிலவுது. இன்னும் சொல்லப்போனால் உலகத்தில் இருக்கக்கூடிய 5 நாடுகள் மட்டும்தான் உலகத்தின் எந்த பகுதியின் மீது வேணால் தாக்குதல் நடத்த முடியும். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அது இல்லாமல் பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ், இந்த 5 நாடுகள் மட்டும்தான் உலகின் எந்த பகுதியில் வேணால் தாக்குதல் நடத்தக்கூடிய மிகவும் அதிநவீன ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு கருவிகளை வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிபர் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன அப்படின்னா, கோல்டன் டோம் அப்படிங்கிற ஒன்றை நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கடந்த செவ்வாய்க்கிழமை வெளியிட்டிருக்காரு. இந்த கோல்டன் டோமுக்காக ஒட்டுமொத்த பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா $175 பில்லியன். கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் கணக்கிட்டோம் அப்படின்னா 14,95,000 கோடி அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை இதுக்கு செலவிட போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவு தொகையை செலவிடுற அளவுக்கு இந்த கோல்டன் டோமில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கோல்டன் டோமுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அயன் டோம் பற்றி. இந்த அயன் டோம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் போகிற தொடர்ச்சியாக பின்தொடர்ந்தவங்களுக்கு தெரியும். இஸ்ரேலில் காசா ஹவுதி படையினருக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஏவுகணை தாக்குதல்லேருந்து இஸ்ரேலை ஒரு கவசம் மாதிரி இருந்து காத்த ஒரு விஷயம் தான் அயன் டோம், அந்த இரும்பு கவசம். இந்த இரும்பு கவசம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அதாவது ஒரு 60 கிலோமீட்டர் தொலைவில் எந்த இடத்துலேருந்து ஒரு தாக்குதலுக்கான ஏவுகணையை செலுத்தினாலும் அந்த ஏவுகணையை 4 நிலையிலையும் முறியடிக்கக்கூடிய டெக்னாலஜி தான் அயன் டோம்னு சொல்கிறது. அதாவது ஏவுகணையை எடுத்து அதை பேக் பண்ணுறது, அதுக்கடுத்து அதை நிலைநிறுத்துறது, அதுக்கடுத்து அதை செலுத்துறது, லேண்ட் ஆகிறதுன்னு 4 நிலைகளில் எந்த நிலையில் வேணால் இது தாக்குதல் நடத்தும். இந்த தாக்குதலுடைய அக்யூரஸிங்கிறது ரொம்பவே துல்லியமான ஒரு அக்யூரஸியாக இருக்கும். அதாவது அது எந்த இடத்துல வருது, அதோடைய வேகம் என்ன, எந்த இடத்துல அதை அட்டாக் பண்ண போகிறோன்னு ரொம்பவே துல்லியமாக அந்த வரக்கூடிய ஏவுகணையை நடுவானிலேயே தாக்கக்கூடிய அளவுக்கு திறன் படைச்சது தான் இந்த அயன் டோம் அப்படிங்கிறது. இந்த அயன் டோம் உருவாக்கத்தில் அமெரிக்கா ரொம்ப முக்கிய பங்கு வகித்தது அப்படின்றது தான் சொல்லணும். ஏன்னா அந்த அயன் டோமுக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம், அதற்கு மேலே இருக்கக்கூடிய கவச அமைப்புகள், இது எல்லாமே யுஎஸ் தான் ஸ்பான்சர் பண்ணிச்சு. யுஎஸ் தான் இந்த திட்டத்துக்கு மிக முக்கியமான ஒரு பங்காற்றுச்சுன்னு சொல்லணும். கோல்டன் டோம் திட்டத்துக்காக முதற்கட்டமாக $25 பில்லியன் டேக்ஸ் இல்லாமல் ஒதுக்கியிருக்கிறதா கடந்த செவ்வாய்க்கிழமை ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இந்த கோல்டன் டாமை பொறுத்த வரைக்கும் விஷயம் என்ன அப்படின்னா, இப்போது அயன் டாம், இதுக்கு முந்தின தலைமுறை பாதுகாப்பு கவசமான அயன் டாமை பொறுத்த வரைக்கும் அதோடைய சர்க்கிள்ங்கிறது 60 கிலோமீட்டர் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அந்த அயன் டாம் எப்படி செயல்படும்னா, அதில் 5 முதல் 10 பேட்டரிகள் வரைக்கும் இருக்கும். ஒரு பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அதில் 4 ஏவுகணைகளை செலுத்த முடியும். அதாவது வரக்கூடிய ஏவுகணைகளை இடையிலேயே தாக்கி அழிக்கக்கூடிய ஏவுகணைகள். அதில் ஒரு ஏவுகணை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏவுகணைக்கும் $40,000 வரைக்கும் செலவாகுது. இந்த நிலைமையில தான் கோல்டன் டாம் பற்றின அறிவிப்பையும் $25 பில்லியன் முதற்கட்டமாக ட்ரம்ப் விடுவிச்சிருக்கார். கோல்டன் டாமில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டூமில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல உலகத்தில் எந்த பகுதியிலேருந்து தாக்குதல் நடத்தினாலும், அதாவது இப்போ அமெரிக்காவுக்கு பூமியோட அப்படியே பின்பகுதியிலேருந்து ஒரு ஏவுகணை தாக்குதல் நடந்தாலும் அதையும் துல்லியமாக இடைமறித்து தாக்கக்கூடிய டெக்னாலஜி கோல்டன் டூமில் இருக்குது அப்படிங்கிறத ட்ரம்ப் சொல்லியிருக்கார். இது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்லேருந்து தாக்குதல் நடந்தாலும், ஏன்னா இப்போ உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்துறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. யார் அது எந்த ரேஸாக வேணா இருக்கட்டும், செவ்வாய் கிரகத்தில் யார் போகிறாங்கன்றது இருக்கட்டும், நிலவில் யார் போனாங்கன்றது இருக்கட்டும், இப்போ சர்வதேச ஆய்வு மையம், சமீபத்தில் கூட செய்திகளில் பார்த்துருக்கலாம், சீனா தன்னுடைய சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை ஸ்பேஸில் நிறுவனத்துக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. இது எதனால் அப்படின்னா, நாளைக்கு போர் அப்படிங்கிறது ஸ்பேஸ்லேருந்து பூமிக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறதுனால ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்புன்றது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த
கோல்டன் டோமை பொறுத்த வரைக்கும் அது 3 விதமான ஏவுகணைகளை தாக்கி அளிக்கிற வல்லமை பெற்றிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா பேலிஸ்டிக்கு, ஹைப்பர்சோனிக், குரூசைல். இந்த 3 விதமான ஏவுகணைகள், இந்த 3 ஏவுகணைகளையும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீண்ட தொலைவிலேருந்து தாக்கக்கூடியது ஹைப்பர்சோனிக்காக இருக்கட்டும், இல்லை மிடில் தாக்கக்கூடிய மற்ற ஏவுகணைகளாக இருக்கட்டும், எந்த பகுதியிலேருந்து தாக்கினாலும் இன்டர் கான்டினென்டல்னு சொல்லக்கூடிய கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய எல்லா விதமான ஏவுகணைகளையும் அழிக்கும் வல்லமை பெற்றது. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ்லேருந்து தாக்குதல் நடக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு ஏர்கிராஃப்டோ அல்லது ட்ரோன் மூலமாக நடக்கக்கூடிய தாக்குதலையும் முழுமையாக இந்த சூப்பர் டூமானது கட்டுப்படுத்தும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது உலக நாடுகளையே அச்சுறுத்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம குறிப்பாக சொல்லணும். இந்த கோல்டன் டூம் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க வான்படை ஜெனரலான மிக்கேல் கெட்லின் அப்படிங்கிறவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒட்டுமொத்தமாக தலைமை தாங்க போகிறாரு. இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்கும் அவர் தான் சூப்பர்வைசராக இருந்து இந்த ப்ராஜெக்டை வழி நடத்துவார் அப்படிங்கிற விஷயத்தை ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட் எப்போ முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப்புடைய பதவிக்காலம் முடியறதுக்குள்ளே இது செயல்பாட்டுக்கு வரும்னு சொல்லப்படுதா. 2029 இறுதிக்குள்ளே கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ப்ராஜெக்டை பற்றி ட்ரம்ப் உரையாற்றும் போது சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து அமெரிக்காவுடைய வெற்றிக்காக மட்டும் இல்லை, அமெரிக்க மக்களுடைய சர்வைவல் வாழ்வாதாரத்துக்காகவும் தான், அமெரிக்க மக்களுடைய பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியம், அதற்காகத்தான் ரொம்ப அதிநவீனமான இந்த டெக்னாலஜியை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இந்த அரசு ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிவிச்சிருக்காரு. அதாவது நாடும் நாட்டு மக்களின் அக்கறை மேலந்தான் எங்களுக்கு முன்னுரிமை, அதுதான் எங்களுடைய முன்னுரிமை அப்படிங்கிறத ரொம்பவே தெளிவுபட ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு. பென்டகனுடைய தலைமையகத்திடமிருந்து வந்த செய்திக்குறிப்பை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது அவங்க சொல்கிறது என்னென்னா, இது கன்வென்ஷனல் அல்லது நியூக்ளியர், அதாவது சாதாரணமாக அழிவை தரக்கூடிய ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, ரசாயன ஆயுதங்களாக இருந்தாலும் சரி, இது இரண்டையுமே தாக்கி அழிக்கக்கூடிய வல்லமை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே தான் இந்த திட்டம் உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ஒருவேளை அணு ஆயுத போர் நடக்கிற பட்சத்தில் அது அமெரிக்காவுக்கு மட்டும், அதை இடையில தாக்கி அழிக்கிற பட்சத்தில் அது அமெரிக்காவுக்கு மட்டும் இல்லாமல் அண்டை நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு சேதத்தை விளைவிக்கும்ன்ற அச்சம் உலக நாடுகள் மத்தியில் எழுந்திருக்கு. இந்த கோல்டன் டூம் ப்ராஜெக்டை பற்றி பேசும்போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னாள் அதிபரான ரொனால்ட் ரீகன் பற்றி பேசியிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அயன் டூம் ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய தாக்குதலை சமாளிக்கக்கூடிய திறன் பெறுறது அப்படிங்கிறது ரொனால்ட் ரீகனுடைய ஒரு மிகப்பெரிய கனவு. 1981 89 வரைக்கும் ஆட்சியில் இருந்த அவர் இதை பற்றி ஒரு பெரிய கனவு கண்டார். அந்த கனவை 40 வருஷம் கழித்து நான் நிறைவேற்றிருக்கேன் அப்படிங்கிறத ட்ரம்ப் கோடிட்டு காட்டியிருக்காரு. இதில் இன்னொரு குறிப்பிடத்தகுந்த விஷயம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப்புடைய இந்த அறிவிப்பில் இதை ப்ராஜெக்டை எந்த கம்பெனி இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிற விஷயத்தை இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு சொல்லவே இல்லை. இதுதான் எதிர்க்கட்சிகள் மத்தியில் ட்ரம்ப்புக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கு. ஏன்னா எதிர்க்கட்சிகள் கிளைம் பண்ணுறது என்ன அப்படின்னா, ஏற்கனவே ட்ரம்ப் வந்ததற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா எலான் மஸ்குடைய கை ரொம்பவே ஓங்கி இருக்குது அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான குற்றச்சாட்டாக இருந்தது. ஏன்னா எலான் மஸ்கை வந்து அவங்களுடைய நிதி ஆலோசகர் லெவலில் அந்த மட்டத்தில் கொண்டு வந்ததாக இருக்கட்டும், எலான் மஸ்க் என்ன நினைக்கிறாரோ அதுதான் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்குதுங்கிற லெவலுக்கு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டிட்டு வரக்கூடிய நிலையில் ஒருவேளை எலான் மஸ்க் இதுக்குள்ளே வந்தால் அது எலான் மஸ்க்கான தனிப்பட்ட லாபமாக அமையுமே தவிர்த்து அரசுக்கு இதனால் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு பக்கம் கேள்வி எழுப்பிட்டுருக்கு. இந்த கோல்டன் டூம் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் 3 விதமான ஒரு பிரிவுகள் இருக்குது. மீடியம், ஹை, வெரி ஹை அப்படின்னு. இதில் ட்ரம்ப் ஹை அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணதாக சொல்லப்படுது. இது $30 பில்லியன்லேருந்து $100 பில்லியன் வரைக்கும் செலவு வைக்கக்கூடிய விஷயம். அதே நேரத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை வல்லுநர்கள் சொல்லக்கூடியது என்னென்னா, ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இதை வந்து 2029 முடிக்க முடியாது, கண்டிப்பாக இந்த திட்டம் நடைமுறைக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக 10 வருஷத்துக்கு குறையாமல் ஆகும் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பு வல்லுநர்களுடைய கருத்தார். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்போட இந்த முடிவுக்கு முதல்ல எதிர்ப்பு தெரிவித்திருக்கிற நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னா சீனாவும் ரஷ்யாவும் தான். ஏன்னா இந்த வல்லாதிக்க போட்டியில் அமெரிக்காவுக்கு அடுத்து இருக்கக்கூடிய நாடுகள் இது ரெண்டும் தான். சீனாவை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பான மாவோ நிங் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும், அதாவது அமெரிக்கா இப்படி பண்ணுறதுங்கிறது முழுக்க முழுக்க சர்வதேச விதிமுறைகளுக்கு மாறானது, இது வந்து ஆயுத போட்டியை மேலும் வளர்க்கும், மற்ற நாடுகளும் இந்த அமெரிக்காவுடைய இந்த முடிவுனால் அவங்களுடைய ஒரு பாதுகாப்பு கவசம், இப்போது அயன் டோமோ இல்லை இந்த மாதிரியான கோல்டன் டோமோ இந்த விஷயத்துக்கு செலவு பண்ணுறதுக்கான இடத்தை நோக்கி தள்ளப்படுறாங்க, இது ரொம்ப நல்ல விஷயம் இல்லை, இது ஆரோக்கியமான விஷயம் இல்லை அப்படிங்கிறது சீனாவுடைய கருத்தாக இருக்குது. இதே
கருத்தை வலியுறுத்தி தான் ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்ளினும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கு. அவங்க சொல்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இப்போ அமெரிக்காவுக்கு மிசைல் அட்டாக்கு ஆபத்து இருக்குன்னா அதுக்கான டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவங்க பண்ணிக்க வேண்டியதானே. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுனால இது மற்ற நாடுகளுக்கும் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சீனா மற்றும் ரஷ்யாவுடைய கருத்தாக இருக்குது. இந்த இடத்துல இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய இதே மாதிரியான அதிநவீன டெக்னாலஜி என்ன இருக்குது அப்படின்றத பார்த்தோம்னா, ரஷ்யா கிட்டேருந்து இறக்குமதி பண்ண S-400 அப்படிங்கிற அமைப்பு இந்தியா கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான பாதுகாப்பு அமைப்பு. என்னென்னா, இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த அயன் டோம், கோல்டன் டோம் மாதிரி லாங் ரேஞ்சிலேருந்து வரக்கூடிய, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100-150 கிலோமீட்டர்லேருந்து கூட செலுத்தக்கூடிய ஏவுகணையை அழிக்கக்கூடிய, அதாவது இடையிலேயே அழிக்கக்கூடிய திறன் பெற்றது தான் இந்த S-400. இந்த S-400 யார் உற்பத்தி பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யா தான். ரஷ்யா கிட்டேருந்து 2014ஆம் ஆண்டு இதை முதல்ல வாங்கினது சீனா. நம்ம 2018ஆம் ஆண்டு தான் சைன் பண்ணி இதை வாங்குகிறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இப்போது இந்தியா கிட்ட மொத்தம் 3 S-400 பாதுகாப்பு அமைப்பு இருக்குது. S-400 பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் இடையில் நடைபெற்ற சமீபத்திய அந்த எல்லை தாண்டிய தாக்குதல் ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, இந்த S-400 தான் அதில் ரொம்ப முக்கிய பங்காற்றுச்சு. ஏன் அப்படின்னா, இந்த S-400ல் ஒரு ரேடார் அமைப்பு, S-400ங்கிறது ஒரு சிஸ்டம், வெறுமனா ஒரு ஏவுகணை செலுத்தக்கூடிய அமைப்பு மட்டும் இல்லை, அது ஒரு சிஸ்டமாக இருக்கும். அதுக்குள்ளே ஒரு கண்ட்ரோல் ரூம் இருக்கும், அது ரேடார் இருக்கும். அந்த ரேடார் 150 கிலோமீட்டருக்கும் மேலே இருக்கக்கூடிய என்ன நடவடிக்கைகள் அப்படிங்கிறத அது ஒட்டுமொத்தமாக கண்காணித்து கண்ட்ரோல் ரூமுக்கு தெரிவிக்கும். இந்த மாதிரியான ஒரு அதிநவீன அமைப்பு இந்தியா கிட்ட இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனால் அதே நேரம் இஸ்ரேலை விட பல மடங்கு பெரிய நாடான இந்தியா இஸ்ரேலில் இருக்கிற மாதிரியான ஒரு அயன் டோம், அந்த மாதிரியான அமைப்பு இந்தியா கிட்ட இல்லை. ஏன்னா அயன் டோம் முழுக்க 3 விதமான ஒரு ஏவுகணைகளையும் கிட்டத்தட்ட 90% அக்யூரசி ரேட்டில் இடைநிறுத்தி அழிக்கக்கூடியது. அதே மாதிரியான டெக்னாலஜி இல்லை அப்படின்னாலும் S-400 மாதிரியான மற்ற ஒரு பாதுகாப்பு அமைப்புகள் இந்தியா கிட்ட இருக்குது அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லணும். இந்த S-400 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, 600 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் எந்த இடத்துல எந்த விதமான ஒரு சேஞ்சஸ், அதாவது தாக்குதல் நடத்துறதுக்கான எந்தவித அறிகுறிகள் தென்பட்டாலும் அதை இமிடியேட்டாக கண்ட்ரோல் ரூமுக்கு செலுத்தக்கூடிய ஒரு அதிநவீன அமைப்பு கொண்டது தான் இந்த S-400. ஏர் டிஃபென்ஸ், அதாவது வான் பாதுகாப்பு அப்படிங்கிறதுல உலகத்திலேயே டாப் 10ல் இருக்கக்கூடிய கருவிகள், அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய S-400. ஏன்னா இதோடைய ரேஞ்சு, அதாவது கண்காணிப்பு மையம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 400 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. ஆல்டிடியூட் கவரேஜ், தாக்குதலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப துல்லியமாக நடக்கக்கூடிய தாக்குதல்ங்கிறது 56 கிலோமீட்டர் வரைக்கும், அந்த கவரேஜுங்கிறது 56 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது. இதை பொறுத்த வரைக்கும் லாங் ரேஞ்ச் மிசைல், க்ரூசியல் மிசைல்ஸ், ஏர்கிராஃப்ட், இது எல்லாத்தையுமே இடைநின்று அழிக்கக்கூடிய திறன் பெற்றதாக இந்த S-400 அமைப்பு இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது டேவிட் ஸ்லிங், இது இஸ்ரேல் கிட்ட இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த அயன் டோமுக்கும் லாங் ரேஞ்ச் மிசைல் அளிக்கக்கூடிய லாங் ரேஞ்ச் ஏரோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் இடையில செயல்படக்கூடியது தான் டேவிட் ஸ்லிங் அப்படின்றாங்க. இதனுடைய வேலை என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மீடியம் டு லாங் ரேஞ்ச், அதாவது 70லேருந்து 300 கிலோமீட்டரில் வரக்கூடிய ஏவுகணைகளை ரொம்பவே துல்லியமாக இடைநின்று தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றதா இந்த டேவிட் ஸ்லிங் இருக்குது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கும்போது S-300VM அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது 3வது இடத்துல. இது ரஷ்யாவோடது. இதை ஆண்டனி 2500 அப்படின்ற ஒரு பேர்லையும் அழைக்கிறாங்க. இது ஏற்கனவே சொன்ன மாதிரி முழுக்க லாங் ரேஞ்ச் மிசைலுக்கானது. அப் டு 200 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய ரேஞ்ச் இருக்கும். 30 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய தாக்குதல் துல்லியத்தன்மை அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடி பார்த்தோம்னா THAADன்னு சொல்லப்படுற அமெரிக்காவுடைய பாதுகாப்பு அமைப்பு. இந்த டிஃபென்ஸ் சிஸ்டம்னு பார்த்தோம்னா இதோடைய ரேஞ்ச் அப்படிங்கிறது 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். தாக்குதலுடைய துல்லியத்தன்மைங்கிறது பார்த்தோம்னா 150 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது அடுத்ததாக, அதாவது 4வது இடத்துல இருக்குது தாட் அப்படிங்கிறது. இதற்கும் அடுத்த இடத்துல MIM 104 பிளானட் ரன் த்ரூ. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா MIM 104 பேட்ரியாட் அப்படிங்கிற யூஎஸ்ஏவோட அமைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த அமைப்பு தான் அயன் டாமுக்கு ரொம்ப அடிப்படையாக செயல்பட்டது அப்படின்னு ஒரு வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கக்கூடியது. 160லேருந்து 170 கிலோமீட்டருக்குள்ளே இதோடைய ரேஞ்ச் இருக்கும். துல்லியத்தன்மை அப்படிங்கிறது பார்த்தோம்னா 24 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய மேக்ஸிமம் ஆல்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்து HQ-9 அப்படின்னு சொல்லப்படுற சீனாவுடைய பாதுகாப்பு அமைப்பு. இது ரஷ்யா
ரஷ்யாவுடைய S-300 பார்த்து ஃபாலோ பண்ண அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லப்படுது. இதோடைய ரேஞ்ச் 125 கிலோமீட்டர், 27 கிலோமீட்டர் வரைக்கும் இதோடைய ஆல்டிடியூட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு அடுத்தபடியாக 7வது இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்டர் 30 SAMPT அப்படிங்கிற பிரான்ஸ், இட்டாலி 2 நாட்களுடைய கொலாபரேஷனில் உருவான ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹை ஸ்பீட் டார்கெட், அதாவது ரொம்ப அதிவேகத்தில் வரக்கூடிய ஏவுகணைகளை அழிக்கும் திறன் பெற்றதாக இருக்குது. இதோடைய ரேஞ்சு பார்த்தோம்னா 120 கிலோமீட்டர் வரைக்கும், தாக்குதலுடைய துல்லியத்தன்மை 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதற்கு அடுத்ததாக 8வது இடத்துல MEADS அப்படிங்கிற அமெரிக்கா, ஜெர்மனி, இத்தாலி இந்த 3 நாடுகளும் சேர்ந்து உருவாக்கின ஒரு பாதுகாப்பு அமைப்பு. இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 360 டிகிரி வரைக்கும் இது ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். ஏன்னா இப்போ மற்ற பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் ஒரு 180 டிகிரி தான் இதனுடைய கவரேஜ்ன்றது இருக்கும். இந்த பாதுகாப்பு அமைப்பை பொறுத்த வரைக்கும் 360 டிகிரி வரைக்கும் சுற்றி எங்கேருந்து ஏவுகணை தாக்குதல் நடத்தினாலும் அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை பெற்றதாக இருக்குது. இதனுடைய கவரிங் ஏரியா பார்த்தோம்னா 40லேருந்து 70 கிலோமீட்டர், தாக்குதல் துல்லியத்தன்மை ஆல்டிடியூட் பார்த்தோம்னா 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதற்கும் அடுத்தபடியாக இருக்கிறது பேரக் 8, இஸ்ரேலும் இந்தியாவும் சேர்ந்து உருவாக்கிய ஒரு கூட்டு தயாரிப்பான அமைப்பு இது. இந்த பேரக் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடல் மற்றும் தரைவழி தாக்குதல் இது ரெண்டுத்தையுமே இடைநின்று அழிக்கக்கூடிய ஒரு துல்லியத்தன்மை வாய்ந்தது. இந்த அமைப்புடைய ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 70லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. தாக்குதலுடைய துல்லியத்தன்மை ஆல்டிடியூட் பார்த்தோம்னா 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. இதில் கடைசியாக 10வது இடத்துல இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா இஸ்ரேலுடைய அயன் டோம். இப்போ இந்த அயன் டோம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் 10வது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த அயன் டோமும் முன்னாடியே சொன்ன மாதிரி டேவிட் ஸ்லிங் இது ரெண்டும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த 90% அக்யூரசிங்கிறது வரும். இந்த அயன் டோமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி 90% வரைக்கும் இதனுடைய துல்லியத்தன்மை இருக்கும். இப்போ இப்படி ஒரு தருணத்தில் தான் அமெரிக்கா உடைய அந்த அறிவிப்பு, பாதுகாப்பு சம்பந்தமான இந்த அறிவிப்புங்கிறது உலக நாடுகளால் உற்று பார்க்கப்படுது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை இந்த அறிவிப்பு வெளியானதுலேருந்தே தொடர்ச்சியாக பல நாடுகளும் இதற்கு எதிர்வினை ஆற்றிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அமெரிக்காலையும் இது சம்பந்தமான பல எதிர்கருத்துக்கள் நிலவுது. ஏன்னா இப்போ அமெரிக்கா பொருளாதார ரீதியாக நிறைய விஷயங்கள் கட் ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. மாகாணங்களுக்கு கொடுக்கக்கூடிய செலவினங்களாக இருக்கட்டும், மாகாணத்தில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு செலவிடக்கூடிய தொகை, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் ஆஃப் பண்ணிகிட்டே வராங்க. டேக்ஸு மற்ற விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு பெரிய மாற்றம், வரி சீர்திருத்தம்ன்ற பேரில் இறக்குமதி பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கிறது, இந்த மாதிரி பல்வேறு பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது. அதற்கு கடுமையான எதிர்வினைகள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அறிவிப்பு அப்படிங்கிறது உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெரும் பதட்டத்தையும் நம்ம இதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் உருவாக்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும்.